காற்று நன்றாக வருகிறது. இந்த மயில் தோகை என் பெருமாளின் திருமேனியை நிச்சயம் குளிரச் செய்யும். என்னடி ஆண்டாள், தன்னந்தனியாக உனக்குள்ளேயே பேசிக் கொண்டிருக்கிறாயே, என்ன விஷயம்? சற்று கண்ணை மூடிக்கொள். மூடிக்கொண்டேன். இப்பொழுது கண்ணை திற. அற்புதமாக இருக்கிறதே. ஏதடி இது? அம்மா, இதை நானே பிரத்யேகமாக என் ஆதிகேசவனுக்காக செய்தது. ஆளவட்டம் கொண்டான் இனி ஆதிகேசவன், அப்படித்தானே? அப்பா, இந்தாருங்கள் அப்பா, இதை கையில் வாங்கி பாருங்கள். பிரமாதம். லோச்சனி, பார்த்தாயா என் பெண்ணின் கைத்திறமையை? அது என்ன, என் பெண் நம் பெண் என்று சொன்னால் ஆகாதா? சாதனையாக ஏதாவது செய்துவிட்டால் அவள் உங்கள் பெண், அதுவே பாதகமாகிவிட்டால் என் பெண் ஆகிவிடுவாள், அப்படிதானே? சரி சரி, ஒரு பேச்சுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். அம்மா ஆண்டாள், இப்படி ஒரு விசிறி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு எப்படி தோன்றியது? திருக்கச்சி நம்பி சுவாமிகளால் தான். என்ன, நீ அவரை பார்த்திருக்கிறாயா? இல்லை அப்பா, கேள்விப்பட்டிருக்கிறேன். திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் ஆலவட்ட கைங்கரியம் பற்றி நம்மூர் கோவில் பட்டாச்சாரியார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் நம்மூருக்கும் வந்திருக்கிறாரம்மா. நம் கூரேசருக்கு மிகவும் நெருக்கமானவர், குடும்ப நண்பரும் கூட. அவர் தன் வாழ்வையே அந்த வரதனுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். நீ இந்த விசிறியை நம்மூர் ஆதிகேசவ பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப் போகிறாயா? ஆமாம் அப்பா, பட்டர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நம் கூரம் திருத்தலத்து எம்பெருமானுக்கு வேலைப்பாடுடைய ஆலவட்டம் ஒன்று இருந்தால் நன்றாக இருக்கும் என்று. சரி என்று அன்றே தீர்மானம் செய்து கொண்டேன். இப்பொழுது செய்தே முடித்து விட்டேன். அம்மா ஆண்டாள், பெரியாழ்வார் பெற்றெடுத்த கோதை எனும் ஆண்டாள் பூமாலை கொடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூரின் எம்பெருமான் ரங்கமன்னாரை பரவசப்படுத்தினாள். இவ்வூரின் ஆண்டாளாகிய நீ நம் கூரத்தின் காவலனாகிய ஆதிகேசவ பெருமானை குளிர்விக்க பார்க்கிறாய், அப்படித்தானே? சரிதான் அப்பா. நடப்பது உஷ்ணதாக்கம் அதிகமான சித்திரை மாதமாயிற்றே, அதற்காகத்தான் இவ்விசிறியை தயாரித்திருக்கிறேன். சுதர்சனம், வாருங்கள் வாருங்கள், உள்ளே வாருங்கள். வரவேற்பிற்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் வாங்கிய கடனை கேட்கும் போதெல்லாம் பேச்சே இல்லை. கொஞ்சம் பொறுத்துக் கொள்ள வேண்டும், கூடிய சீக்கிரம் கொடுத்து விடுகிறேன். நீர் சொல்வதை தண்ணீரில் தான் எழுதி வைக்க வேண்டும். ஒரு வருட காலமாக இதே பல்லவியை தானையா பாடிக்கொண்டிருக்கிறேன். என்னவோப்பா, என் நேரம் இன்னும் தொகை சேரவில்லை. நிச்சயம் அதற்குண்டான முயற்சியில் தான் இருக்கிறேன். அப்படி ஒன்றும் தெரியவில்லையே. 8 வராக காசுகளை ஒரு வருடத்திற்கு முன்பாக என்னிடம் வாங்கிக் கொண்டு இதோ அதோ என்று இழுத்தடித்து இப்போது 8 வராகன்கள் வட்டிக்கு குட்டி போட்டு 18 வராகன்கள் ஆனதுதான் மிச்சம். என்னது, 18 வராகனா? அப்படி ஆகிவிடும் என்று சொல்ல வந்தேன். எப்போது உமக்கு தொகை வருவது, எனக்கு அதை எப்போது திருப்பிக் கொடுப்பது? ஆமாம், இது உன் சொந்த வீடுதானே? ஆமாம். ஒன்று செய்யேன், இந்த வீட்டை விற்றுவிட்டு என் கடனை அடைத்து விட வேண்டியதுதானே? அப்பா, ஒரு வாய் வார்த்தைக்கு கூட அப்படி சொல்லாதே. அடியேனிடம் இருப்பது இந்த ஒரே மஞ்சக்காணி சொத்துதான். தாயாரின் பூர்வீக சீதனமாக வந்தது. அந்த தாயின் காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றுதான் உன்னிடம் கடனே வாங்கினேன். இதோ பாரும், உன் தாயார் போய் 1 வருடமாகிவிட்டது. கடன் வாங்கியும் 1 வருடமாகிவிட்டது. ஆனால் தாய் போனது போல் நான் சும்மா போக மாட்டேன். ஊரை கூட்டி விடுவேன். உமக்கே நன்றாக தெரியும், ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு தொழில் தர்மம் இருக்கிறது என்று. அதன்படி என் தொழிலில் பாவம் பச்சாதாபம் எதையும் பார்க்க கூடாது, பார்க்கவும் முடியாது. அப்பா செங்கோடா, கொஞ்சம் குரலை தாழ்த்தி பேசப்பா.
என் குடும்ப மானம் இந்த 4 சுவர்களுக்குள் தான் இருக்கிறது. ஒரு பெண் குழந்தையை வேறு வைத்திருக்கிறேன். கொஞ்சம் பொறுத்து கொள்ளப்பா. இனிமேல் பொறுத்துக் கொள்ள முடியாது. இப்பொழுதாவது வாய் வார்த்தையாக பேசிக் கொண்டிருக்கிறேன். அதன் பிறகு செயலாகத்தான் காட்ட வேண்டியிருக்கும். புரியவில்லை? இருக்கின்ற 4 சட்டி பானைகளையும் நடுத்தெருவில் வைத்து உடைத்தெறிந்து விடுவேன். குடும்ப மானத்தையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். இப்போது நான் கொடுப்பதுதான் உனக்கு கடைசி கெடு. இந்த சித்திரை மாதம் முடிவதற்குள் அசலும் வட்டியும் சேர்ந்து வர வேண்டும். அடுத்த தடவை இப்படியெல்லாம் பொறுமையாக பேசிக் கொண்டிருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. அப்பா ஆதிகேசவா, அன்று கடன் வாங்கி இன்று ஆபத்தையும் உடன் வாங்கிக் கொண்டேனே. முன்னொரு சமயம் ராமானுஜன் பாடசாலைக்கு சென்றது நினைவிற்கு வருகிறது. அப்பொழுது நான் பார்த்து பார்த்து எல்லாவற்றையும் எடுத்து வைத்தேன். இன்று நீ வைக்கிறாய். இந்த பருப்பு பொடியும் இத்துடன் வை. எல்லாவற்றையும் மறக்காமல் எடுத்து வைத்து விட்டாய் அல்லவா? பிறகு நல்லெண்ணெய் சீயக்காய் தூளை மறந்துவிடப் போகிறாய். அவைகளை எல்லாம் நேற்று இரவே எடுத்து வைத்து விட்டேன். உள்ளே அவர் அணிய வேண்டிய வஸ்திரங்களை மூட்டை கட்டி வைத்திருக்கிறேன். நீங்களும் ஒரு முறை எல்லாவற்றையும் சரிபார்த்து விடுங்கள். நான் எதற்கு சரிபார்க்க வேண்டும்? நீ எதை செய்தாலும் சரியாகத்தான் செய்வாய். என்னதான் அவன் உயரிய நிலையை அடைவதற்கு சென்றாலும் அவனை பிரிவது எனக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. ஏன் இப்படி வருத்தப்படுகிறாய் காந்திமதி? உனக்கே இப்படி இருந்தால் தஞ்சாவிற்கு எப்படி இருக்கும்? நீ ஒரு தாய், ஆனால் தஞ்சா பாணிக்கிரகணம் செய்யப்பட்ட மனைவி. உன்னை விட அவளுக்கு அதிக பொறுப்பும் இருக்கும், வருத்தமும் இருக்கும். இருந்தாலும் இருவருமே ராமானுஜனை நினைத்து பெருமை கொள்ள வேண்டும். தஞ்சா, புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்தாகிவிட்டதா? புறப்பட வேண்டியதுதான். சிறிது நேரத்தில் நல்ல நேரம் முடிந்துவிடும். அதற்குள் கிளம்பலாம். ராமானுஜா, திருப்புட்குழிக்கு சென்றதும் அங்கேயே நிலைத்து இருந்து விடாதே. வாரத்தில் 2 நாட்கள் இங்கு வருவாய் என்பதால் தான் நீ அங்கு செல்ல நான் சம்மதம் தெரிவித்துள்ளேன். இருந்தாலும் அந்த பாடசாலையில் நீ எப்படி இருக்கப் போகிறாயோ என்ற கவலையும் எனக்குள் இருக்கிறது. இவன் திருப்புட்குழிக்கு சென்றாலும் தங்கப்போவது காஞ்சிபுரத்தில் திருக்கட்சி சுவாமிகளுடன் தான். அவருடைய மடத்தில்தான் இருக்கப் போகிறான். ஏனென்றால் காஞ்சிபுரத்திற்கு மிக அருகாமையில்தான் திருப்புட்குழி உள்ளது. நம் எல்லோரையும் விட ராமானுஜனின் மீதும் அவன் வளர்ச்சியின் மீதும் பெரிதும் அக்கறை கொண்டுள்ள திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் மடத்தில்தான் இவன் வாசம். காலையில் திருப்புட்குழிக்கு சென்று மாலை காஞ்சியம்பதி திரும்பி விடுவான். ஆதலால் நீ கவலைப்படும்படி எந்த குறையும் இவனுக்கு இருக்காது. திருக்கச்சி நம்பிகள் இவனை நன்றாக பார்த்துக் கொள்வார். மேலும் காஞ்சியம்பதியில் தனிமையில் இருப்பதால் ராமானுஜனால் பாடங்களில் தீவிர கவனமும் செலுத்த இயலும். உண்மைதான். நம்பிகளின் சங்கத்தை அடியேன் என்றுமே எதிர்நோக்கி இருப்பவன்தான். ஆனால் சுவாமிகளோ அனுதினமும் பூவிருந்தவல்லியிலிருந்து காஞ்சிக்கு சென்று கொண்டிருப்பதால் இத்தனை நாட்களாக அவருடைய சங்கம் அடியேனுக்கு அதிகமாக கிடைக்காமல் இருந்தது. இனிமேல் அடியேன் காஞ்சியிலேயே இருக்கப் போவதால் இருவிதமான பயனை அடியேன் அடைய இருக்கிறேன். யாதவ பிரகாச சுவாமிகளின் பாடசாலையில் வேதாந்த சாஸ்திரங்களை பயிலும் வாய்ப்பு கிடைக்கிறது. அதே சமயம் தமிழ் பாசுரத்தின் விரிவான பாஷ்யங்களை திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மூலமாக கற்கும் வாய்ப்பும் அடியனுக்கு கிடைக்க இருக்கிறது. ஒரு வேண்டுகோள்.
நீங்கள் கூறியது அனைத்தையும் கேட்க நன்றாகத்தான் இருக்கிறது. அதே சமயம் வாரத்தில் 2 நாட்கள் பாடசாலை இல்லாததால் இங்கும் வந்து செல்ல வேண்டும். அதை மறந்து விடாதீர்கள். பாடசாலை இல்லை என்றால் ஒன்றுமே செய்யாமல் இருப்பது என்று பொருள் கொள்ளக்கூடாது. அன்றும் வேறு பல பணிகள் இருக்கத்தான் செய்யும். முடிந்தவரை இங்கு வர முயற்சிக்கின்றேன். முயற்சி செய்கிறாயா? நீ என்ன சொல்கிறாய் ராமானுஜா? வாரத்திற்கு 2 முறை நீ கட்டாயமாக இங்கு வருவாய் என்ற உத்தரவாதத்தில்தான் நீ திருப்புட்குழிக்கு செல்லவே நான் சம்மதித்தேன். அதை விட்டுவிட்டு நீ அங்கு சென்று மற்ற பணிகளை செய்வதில் எனக்கு உடன்பாடில்லை. அம்மா, இதற்கு முன்பும் எத்தனையோ முறை மயூரவண்ணன் சுவாமிகளோடு வெளியூர் சென்று பல நாட்கள் ஏனைய பாடசாலையில் தங்கிவிட்டு வந்திருக்கிறேனே. இப்பொழுது மட்டும் என்ன புதிதாக பதற்றம்? முன்பு நீ இருந்த நிலை வேறு, இப்பொழுது இருக்கும் சூழல் வேறு. அன்று நீ ஒரு பிரம்மச்சாரி, ஆனால் இன்றோ ஒரு கிரகஸ்தன். தஞ்சா உன் மனைவி. மாணவன் என்ற முறையில் உனக்கு சில பொறுப்பும் கடமையும் இருப்பது போல், ஒரு கணவன் என்ற முறையில் மாணவனுக்கும் மேலான சில பொறுப்பும் கடமையும் உனக்கு இருக்கிறது. அதை மறந்து விடாதே. நீ எப்பொழுது வருவாய் என ஒவ்வொரு வாரமும் இங்கு ஒரு ஜீவன் காத்துக் கொண்டிருக்கும். ஆகையால் நீ வாரம் தவறாமல் வந்தே ஆக வேண்டும். கிளம்புவதற்கு முன்பே ஏதேதோ கோரி ஒரு இறுக்கமான சூழலை ஏற்படுத்தாதே காந்திமதி. அவன் தீர்மானமாக வருவான். அது மட்டுமல்ல, பிரிவு என்பது காலப்போக்கில் பழக்கப்பட்டுவிடும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு மனதை மாற்றிக்கொள்வது மனித இயல்பு. ஆகையால் நீங்கள் இருவரும் தேவையில்லாமல் கவலை கொள்ள வேண்டாம். ராமானுஜா, புறப்படலாமா? இப்பொழுது கிளம்பினால்தான் பொழுது சாயும் முன் திருக்கச்சி சுவாமியின் மடத்தை நாம் இருவரும் சென்றடைய முடியும். பின் நாளை காலை அங்கிருந்து திருப்புட்குழிக்கு பயணிக்கலாம். சரி அப்பா. அம்மா, சேர்ந்து நில்லுங்கள், சேவித்துக் கொள்கிறேன். வித்யையில் மேம்பட்டு விளங்குவாயாக. எழுந்திரு ராமானுஜா. வருகிறேன் அம்மா. வருகிறேன் தஞ்சா. சென்று வருகிறோம் காந்திமதி. கருணாமூர்த்தியே, கருணை கடலே, எம்பெருமானே, துயரத்தை கொடுப்பவனும் நீயே, துயரத்தை துடைப்பவனும் நீயே, செல்வத்தை கொடுப்பவனும் நீயே, வறுமையில் வாட்டுபவனும் நீயே. உன்னை தவிர வேறு யாரிடம் நான் முறையிடுவேன்? யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத என் தந்தைக்கு ஏன் இந்த சோதனை? வசதியற்றவர்கள்தான் நாங்கள், ஆனால் நேர்மை, நாணயம், நியாயம் தவறாதவர்கள். பின் ஏன் எங்களுக்கு இந்த நிலையை ஏற்படுத்துகிறாய்? நீ அறியாதது ஏதுமில்லை. பகவான் பக்தர்களைத்தான் அதிகம் சோதிப்பான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அனுதினமும் உன்னையே பூஜித்துக் கொண்டிருக்கிறேன். உன் சன்னதியிலேயே அடைக்கலம் இருக்கிறேன். இதில் கிடைத்த மன அமைதியிலும் சந்தோஷத்திலும்
ஏழ்மை ஒரு சுமையாக இது நாள் வரை நான் கருதியதில்லை. உன்னுடைய பரிபூரண கடாட்சத்தில் இருந்ததால் வறுமையை பற்றி என்றுமே நான் சிந்தித்து பார்த்ததில்லை. ஆனால் இன்றும் எங்கள் நிலையைக் கண்டு நான் வேதனை கொள்கிறேன். பெருமாளே, ஏன் எங்களை ஏழைகளாக படைத்தாய்? எளிமையான வாழ்க்கையை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மற்றவர்கள் ஏசுவதை எப்படி பொறுத்துக் கொள்வது? அடுத்தவர் முன் என் தந்தைக்கு ஏற்பட்ட தலைகுனிவை, அவமானத்தை நான் எப்படி தாங்கிக் கொள்வது? நாங்கள் செல்வ செழிப்பில் இல்லையே என்ற ஏக்கத்தை இன்று நீ ஏற்படுத்தி விட்டாய். இந்த வேதனையை, வலியை நீதான் அகற்ற வேண்டும். உன்னை அன்று நான் வேற யாரை நாடுவேன்? உன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளும் நிலையில் யாதவ பிரகாசர் இருக்கிறாரா என்று தெரியவில்லை. ஏன் சுவாமி அப்படி சொல்கிறீர்கள்? ஆமாம் ராமானுஜா. கதிரவனின் கோடைமழை, கண்ணன், ஸ்ரீ பிரியங்கா, மு களஞ்சியம், இமான் அண்ணாச்சி மற்றும் சங்கரன் கோவில் நாடகக்கலை கலைஞர்கள் பலரும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க.